இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நூல் வெளியிட இருக்கும் ஐயா வண்ணதாசன் அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு முறைப்படியான வரவேற்புரையாற்ற அன்பு அண்ணன் காந்திமதி வேலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அரங்கில் எவருக்கும் எழுதிட ஓர் பலகை, பாகை சூடிய பாரதியின் வாகை சூடிய மகனார், புனைவு எழுதும் விரல்கள் பொதிந்து தரும் புத்தகம் இது. ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தை வெளியிடும் நிகழ்வு. வண்ணமிகு தலைமை ஐயா வண்ணதாசனாரை வணங்கி வரவேற்கிறோம். தரும் கரங்கள் தரு கனிகள், பெரும் இன்பம் பேரின்பம். வரையும் கரங்கள் ஒன்று, இளையவன் வடித்த கவியை சுமக்கும் அழகிங்கு. 96 பெற்று வாழ்த்திட வருகை தந்திருக்கும் பொன் வள்ளிநாயகம் அவர்களை வாஞ்சை கொண்டு வரவேற்கிறோம். முன்னிலை வகித்து முகமலர்வு கொள்ள வந்திருக்கும் மேனாள் உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு ரா சங்கரலிங்கம் அவர்களையும், மாவட்ட சுகாதார அலுவலர் திருமதி கீதாராணி அவர்களையும் அன்பில் நனைந்து அகமகிழ்வுடன் வரவேற்கிறோம். தன்னூத்து தந்தவர், நீர்பரணி பாடி நிலைத்தவர், காதல் அசுரன் கிளைவை காட்டியவர், அவளின் தீண்டல் சொன்னவரை ஆற்றவிருக்கும் சிறப்புரைக்காக அன்பு கொண்டு அழைக்கிறோம். வருக வருகவென ஐயா எம் தீன் அவர்களை. தந்தை மகர்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தந்தை மகர்காற்றும் நன்றி அவையுத்துள் முந்தி இருப்ப செயல். சான்றோர் அவையில் சேதுபாலா தோன்றி நிற்பதில், காலூன்றி வெல்வதில் முன்னாள் ஆசிரியன் நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். என் பிள்ளை சேதுவை ஏற்புரை கொள்பவரை நெஞ்சிலேற்றி வரவேற்கிறேன். நன்றி உரைத்தல் தானே நல்ல தமிழன் பண்பு. நமக்கு நன்றி நவில வருகை தந்திருக்கும் தாமு ஏகாசா அன்பர் பழனி சுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என பார்வையாளர் என்னும் உருவில் ரசனை கொண்ட பெருமக்களின் சார்பில் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. நல்லதொரு வரவேற்புரை ஆற்றி சென்ற அன்பு அண்ணன் காந்திமதி வேலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போது நூல் வெளியீடு இனிதே துவங்குகிறது. 96 வெண்பா மிளிர் பதிப்பகத்தின் 96 வெண்பா நூலினை தலைமையேற்று இந்த நூலினை வெளியிட இருக்கிறார் அன்பு ஐயா எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள். நூலினை பெற்றுக்கொள்ள இருக்கிறார் நம்முடைய அன்பரும் ஓவியருமான பொன்வள்ளி நாயகம் அவர்கள். தொண்ணூத்தாறு வெண்பா நூலினை பெற்றுக்கொண்ட அன்பு அண்ணனும் ஓவியருமான பொன்வள்ளி நாயகம் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்க வருகிறார். அன்பிற்குரிய பெருமக்களே, அவையோருக்கும் முன்னால் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மாணவ பெருமக்களுக்கும் வணக்கங்கள். ஒரு வெண்பா புத்தகத்தை நான் வாங்குகின்ற பொழுது
என் கை விரலின் கட்டை விரலாக 7ஆம் வகுப்பிலே வெண்பா இலக்கணத்தை கற்றுக் கொடுத்த எங்கள் சந்திரமௌலி சார், வீரவநல்லூர் இந்து உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் சந்திரமௌலி சார் கட்டை விரலாக நிற்கிறார். தீனன் எனக்கு தெரியும், அவர் அங்கதான் படிச்சாங்க. அடுத்த விரலாக இளசியர் நான் நிற்கிறார். அடுத்த விரலாக எந்த சந்தேகம் என்றாலும் எங்களிடம் வந்து உச்ச இல்லாமல் தன்முனைப்பு இல்லாமல் கேட்கக்கூடிய தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள், நான் மந்திரமூர்த்தி பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு வெண்பா சந்தேகம் வந்த பொழுது மெனக்கிட்டு வந்து மேல் இருந்து கீழே வா என்று சொல்லி சில அசைகளை பிரித்து தாருங்கள் என்று கேட்பார்கள். அவர்களை ஒரு விரலாக நான் நினைக்கின்றேன். டிகேசியை நினைக்கின்றேன் ஒரு விரலாக, தீக்காசியை நினைக்கின்றேன், இளசி அருணா ஒரு விரலாக தோன்றுகிறார்கள் எனக்கு. இந்த இணைப்பிலே எங்களுக்கு உதவிய சந்திரசேகரன் ஒரு விரலாக இருக்கிறார், தீசு ஆறுமுகனார் ஒரு விரலாக இருக்கிறார், புதுமைப்பித்தன் ஒரு விரலாக இருக்கிறார். இன்னும் மாலே தங்கப்பா போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள், வெண்பா ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த விரல்களாக கையிலே நீண்டு, பல விரல்களாக நீண்டு இந்த கரத்திலே நான் வாங்கியிருக்கிறேன். இது பொன் வலிநாயகத்தின் கை மட்டுமல்ல, அந்த விரல்களின் நீட்சியாகவும் இருக்கிறது. ஒரு வெண்பா, ஒரு பெண், அவள் புலம்புகிறாள். பாவி, நான் பாவி என்று புலம்புகிறாள். என் உடம்பு தகிக்கிறது, உடம்பு அப்படி தகிக்கிறது, என் உடம்பு, இந்த பாவியின் உடம்பு இப்படி தகிக்கிறதே. அந்த பாவியின் உடம்பு எப்படி தகிக்கிறது என்றால், செந்தணல் நெருப்பை எடுத்து சாறு, நெருப்பே எவ்வளவு கனலா இருக்கும், சூடா இருக்குன்னு தெரியும். அவ உடம்பு அவ்வளவு கொதிக்குது, தகிக்குது. அந்த நெருப்பை எடுத்து, அந்த தணலை எடுத்து சந்தனம் மாதிரி பூசுறாங்க. அந்த பூசுறது, அந்த நெருப்பை எடுத்து பூசுவது சந்தனம் போ. செந்தணலின் சாற்றி புளிந்து செழும் சீத சந்தனம் என்று ஆரோ தடவினார். செந்தணலின் சாற்றை புளிந்து செழும் சீத சந்தனம் என்று ஆரோ தடவினார். ஏன்? பைந்தமிழை ஆய்கின்ற, பைந்தமிழை ஆய்கின்ற ஒருவன், பைந்தமிழை ஆய்கின்ற செந்தணலின் சாற்றை புளிந்து செழும் சீத சந்தனம் என்று ஆரோ தடவினார். பைந்தமிழை ஆய்கின்ற கோன் நந்தி ஆகம் தழுவாமல் வேகின்றேன் பாவியன் மெய் என்று நந்தி கலம்பகத்திலே இந்த வெண்பா வருகிறது. இந்த வெண்பாவை நான் 3 நிமிடத்திலே இங்கு முடித்திருக்கிறேன். இதை இந்த மண்ணிலே 40 நிமிடமாக ஒரு மனிதர் விவரித்து சொல்லியிருக்கிறார். விலாவாரியாக இசையுடன் பாடி சொன்னவர் ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார் அவர்கள். அதை கேட்டு ரசித்தவர் இப்பொழுது நாம் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தீக்காசி அவர்கள். தீக்காசி அவர்கள் வெண்பாவை பற்றி பேசும் பொழுது, பல நேரங்களில் சொல்லும் பொழுது, செந்தணலின் சாற்றை புளிந்து செழும் சீத சந்தனம் என்ற இந்த வெண்பாவையும் டிகேசியும் மறக்காமல் குறிப்பிடுவார்கள். ஆகவே அந்த வெண்பாவை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. பட்டத்தொட்டிக்கு இந்த மண்ணிலே இருந்து இன்னொரு மனிதனும் போகிறான். அவன் சொல்லுகிறான், முருகனை பார்த்து துருப்பிடித்த வேலை தூர ஏறி இங்கே வா என்று சொல்லுகிறான். இங்கே இருந்து என்ன இன்னும் உண்டு உரைநடைக்கு தாவுகின்ற ஒரு மனிதன் அவன் அழகாக சொல்லுகின்றான். அதே கூட்டத்தை பார்த்து அதே வடிவத்திலேயே சாடுகிறான். இன்னுமா பாட்டு பண் என்பார், பாவம் என்பார், கண்ணை சொருகி கவி என்பார், கொட்டாவி விட்டதெல்லாம் கூறுதமிழ் பாட்டாச்சே, முட்டாளே இன்னுமா பாட்டு என்று புதுமைப்பித்தன் எந்த வடிவத்தில் எடுத்து சொன்னான் என்றால் அது வெண்பா வடிவத்தில் தான் எடுத்து சொல்லியிருக்கிறான். இது மட்டுமல்ல வெண்பாவிற்கான பெருமை. வெண்பாவிற்காகவே தென்றல் பத்திரிகை என்று ஒரு பத்திரிகை வந்தது. அதில் கண்ணதாசன் அவர்கள் ஈற்றடி மட்டும் எடுத்து கொடுப்பார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவ்வளவு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு காலம், 60களின் காலம். அப்பொழுது கண்ணதாசன் ஒரு தலைப்பு கொடுக்கிறார், கொண்டு வந்து போட்டு கொளுத்து என்று. கொண்டு வந்து போட்டு கொளுத்து என்று தலைப்பு.
ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தென்றல் பத்திரிகை வருகிறது, ஒரு வெண்பா போகிறது, கண்ணதாசன் அன்று இரவு முழுவதும் உறங்கவில்லை, அதற்கு பரிசு கொடுக்கிறார். அந்த வெண்பா சொன்ன செய்தி என்னது என்றால், ஒரு குடும்பத்தின் தலைவன் காலையில் இருந்து மாலை வரை வீடு வீடாக ஒவ்வொரு வருடமாக சென்று ஒவ்வொரு இடமாக இரவல் கேட்கிறான், இறந்து கேட்கிறான். அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியில் மாலை ஒரு பிடி அரிசி யாரோ ஒருவர் கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு வந்து மனைவியிடம் அவர் கொடுக்கிறார். அந்தி வரை இறந்தேன், அன்பே பிடியரிசி தந்தார் உணவு சமைத்திடுவாய். அந்தி வரை இறந்தேன், அன்பே பிடியரிசி தந்தார் உணவு சமைத்திடுவாய். இன்றேனும் உண்டிடட்டும் நம் செய்கள், இன்றேனும் உண்டிடட்டும் நம் செய்கள். 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆயிருக்கு அந்த குடும்பம். அந்தி வரை இறந்தேன், அன்பே பிடியரிசி தந்தார் உணவு சமைத்திடுவாய். இன்றேனும் உண்டிடட்டும் நம் செய்கள், ஓடி போய் காய்ச்சருகை கொண்டு வந்து போட்டு கொடுத்து என்று ஒரு பெரிய பிக்சர் ஃப்ரேம்ல ஒரு வெண்பாவில் சொன்ன மண் இந்த மண். அந்த தென்றலின் பாட்டிற்கு வெண்பாவிற்கு 60களிலே இங்கிருந்து பரிசு பெற்ற மாணவர் பின்னாளில் பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய பேராசிரியராகி இந்த மண்ணிற்கும் பெருமை சேர்த்து சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து 2 சாகித்ய அகாதமி விருது வாங்கிய மாலே தங்கப்பா அவர்கள். அவர் இந்த மண்ணை சார்ந்தவர். ஆக ஒரு வெண்பாவை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்ன டிகேசி, வெண்பா பார்த்த பிறகும் 60 வருடங்களுக்கு பின்னால் அதை ரசித்து விமர்சனம் செய்த ஒரு தீக்காசியின் வழியில் வந்த எங்கள் அண்ணன் வண்ணதாசன் அவர்கள், புதுமைப்பித்தன், அதுபோல மாலே தங்கப்பா, இந்த வரிசையில் வெண்பாக்களின் ஒரு அணி இருக்கிறது. அந்த வரிசையில் சேதுபாலா வரட்டும், வருவார். அருமையானதொரு வாழ்த்துறையை வழங்கி சென்ற அன்பு அண்ணன் பொன் வள்ளி நாயகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். திருப்பூரிலிருந்து வந்துள்ள சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்விற்காக திருப்பூரிலிருந்து வருகின்ற சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது புத்தகம் வெளியிட்டவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நினைவு பரிசு வழங்குகின்ற நேரம். ஐயா வண்ணதாசன் அவர்களுக்கு மானசீகன் அவர்கள் எழுதியுள்ள 3ஆம் பிறை நூலினை நினைவு பரிசாக வழங்குகிறார் எழுத்தாளர் திரு MM தீன் அவர்கள். அடுத்ததாக ஓவியர் பொன் வள்ளிநாயகம் அவர்களுக்கு நர்சீம் அவர்கள் எழுதி அந்த புத்தகத்தின் அட்டை படத்தில் ஐயா வண்ணதாசன் அவர்களின் ஓவியம் இடம்பெற்றுள்ள பக்ருலி நூலினை வழங்குகிறார் எழுத்தாளர் MM தீன் அவர்கள். அடுத்ததாக எழுத்தாளர் MM தீன் அவர்களுக்கு சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியுள்ள சங்ககால வாழ்வியல் நூலினை நினைவு பரிசாக வழங்குகிறார் ஓவியர் பொன் வள்ளிநாயகம் அவர்கள். அடுத்து உணவு பாதுகாப்பு அலுவலர் அவர்களுக்கு MM தீன் அவர்கள் எழுதியுள்ள நீர்பரணி நூலினை ஓவியர் பொன் வள்ளிநாயகம் அவர்கள் வழங்குகிறார்கள். திருப்பூரில் இருந்து தனது வருகையால் பெருமை சேர்த்துள்ள சந்திரசேகர் அவர்களுக்கு நினைவு பரிசாக பட்டினப்பாலை வாரேன் வாலிய நெஞ்சே நூலினை வழங்குகிறார் இன்றைய வெளியீடான 96 வெண்பா நூலின் எழுத்தாளர் சேதுபாலா.
மாவட்ட சுகாதார அலுவலர் திருமதி கீதாராணி அவர்களுக்கு சேதுபாலா அவர்கள் நர்சிம் அவர்கள் எழுதியுள்ள கால் நூலை வழங்குகிறார்கள். இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்த்திருக்கும் கவிஞர்கள் பாமணி, திரு செல்வமணி, திரு பொன்னைச்செல்லியன் அவர்கள் மற்றும் சேஷா பிரபு அவர்கள், திரு கோதைமாறன் அவர்கள், திரு சண்முக சுந்தரம் அவர்கள், திரு சந்திரமோகன் அவர்கள், சேதுபாலா அவர்களின் பெற்றோர்கள், ராமலிங்கம் சார் அவர்கள் எல்லோரையும் வருக என வரவேற்றுக் கொண்டு, அடுத்தபடியாக இந்த நூலினை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக அன்பு அண்ணன் எம் தீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எட்டாவது இலக்கிய சங்கம பொருணவை விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் அன்பினால் வணங்கி மகிழ்ந்து என் உரையை ஆரம்பிக்கின்றேன். நண்பர் சேதுபாலா அவர்கள் வெளியிட்ட 96 என்கிற 96 வெண்பாக்கள் கொண்ட 96 என்று வந்த திரைப்படத்தின் காவியத்தை வெண்பாக்களாக வடித்து தந்து இந்த நூலை தலைமையேற்று தகுதியான முறையில் வெளியிட்டிருக்கிற எனது இலக்கிய ஆசான் வண்ணதாசன் அவர்கள், தலைமையேற்றிருக்கிற வண்ணதாசன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே நான் அறியாத ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். என் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக 40 ஆண்டு காலம் அவருடைய அத்தானும் எங்கள் குடும்பமும் ரொம்ப நெருங்கிய பழக்கம். அவருக்கு சித்தப்பா என்று சொல்கிற விஷயம் இங்கே வந்த பிறகுதான் தெரியும். முன்னாள் உணவு பாதுகாப்பு அலுவலர் திருமிகு சங்கர்லிங்கம் அவர்களே, மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய திருமதி அவர்களே, பெயர்தல்ல திருமிகு கீதாராணி அவர்களே, இந்த நூலை பெற்றுக்கொண்டு வெண்பாவை பற்றி விவரமாக சொல்லி அமர்ந்திருக்கிற என்னுடைய பயிற்சி பட்டறையிலே நாங்கள் எல்லாம் ஓவியம் பயின்றோம். அந்த ஓவியத்தின் வழியே எங்கள் ஊரிலே நானும் அவர் ஒரே ஊரை சார்ந்தவர்கள், பொன் வள்ளி நாயகம் அவர்களே, நன்றியுரை வரவேற்புரை ஆற்றி மிக கணீரென்ற தனது குரலிலே தனது தந்தையாரோடு இந்த நிகழ்வுக்கு வந்து கலை இலக்கிய பெருமன்றமாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற சங்கர் ராமவேலன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற தோழர் பழனி சுப்பிரமணியம் அவர்களே, வந்திருக்கிற திரளான மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, நண்பர்களே, வணக்கம். ஒன்றை முதலில் சொல்லியாக வேண்டும். இந்த நிகழ்விற்கென்று சிறுவில்லிபுத்தூரிலிருந்து ஆனந்தாஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருக்கிற ஆனந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியானால் எவ்வளவு பெரிய விழாவாக இது மாறி இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது, நெருக்கடிகளுக்கு அப்பாலே ஒரு சிறந்த மண்டபமாக அதிலே குழுமி இருக்கிற உங்களை பார்க்கிற போது உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு வணங்கி மகிழ்கிறேன். வெண்பா என்பது அந்த பெயரே வெண்பா. தமிழிலே தோன்றிய முதல் பாவகை வெண்பா. இந்த வெண்பாதான் மற்ற எல்லாவற்றிற்கும் அடித்தளமிட்டது. நந்திக்கலம்பமாக இருந்தாலும் சரி, நளவெண்பாவாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னும் பின்னுமாக வந்த பல தமிழ் இலக்கியத்தினுடைய மாபெரும் காவிய நூல்களெல்லாம் வெண்பாவிலே வந்திருக்கிறது. வெண்பாவை பற்றி பேசுவதற்கு என்று வந்தால், இங்கே அருமை நண்பர் செல்வமணி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கிய ஆசானாக திகழ்கிற பொன்னைச்செழியனுடைய அப்பா குமார சுப்பிரமணியம் அவர்கள் வெண்பா
தனது வாழ்நாள் முழுவதும் வெண்பா எழுதி கொண்டே இருக்கிறார். அந்த வெண்பாக்களை எல்லாம் அவர் அச்சிட்டு அநேகமாக 3-4 புத்தகங்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். வெண்பா வண்ணதாசன் ஐயாவினுடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகிற அருமை தந்தையார் தீக்காசியின் காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்னாலே வட்டத்தொட்டி, அதற்கு முன்னாலே இருந்த இலக்கிய டவுனிலே இருந்த இலக்கிய நிகழ்வுகளிலெல்லாம் வெண்பா எப்போதும் பேசப்பட்டு கொண்டும் வெண்பா பாடப்பட்டு கொண்டும் இருக்கிறது. தென்றலிலே வந்த ஈற்றடி, தென்றலிலே வந்த கண்ணதாசன் வெளியிட்ட தென்றலிலே வந்த ஈற்றடி பிறகு தமிழக அரசினுடைய தமிழரசு பத்திரிகையிலும் வந்தது. தமிழரசு பத்திரிகையிலும் வெண்பாவை எல்லா மக்களும் எழுதினார்கள். அவை அனைத்திற்கும் சிறந்தவற்றிற்கு பரிசு வழங்கப்பட்டது. ஏன் வெண்பாவை நாம் அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வெண்பாத எழுதி பழகுகிற ஒருவர் 2 முதலடிகளும் அந்த முதலடியின் சந்தமாக இருக்கிற முதல சொல்லை 2வது அடியின் கடைசியில் வைத்து வேறு 2 அடிகளில், கடைசி 3வது 4 அடிகளில் அந்த ஈற்றடி சந்தம் மாறி வேறு ஒரு சந்தமாக அது வழங்கி நிற்கும். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நாம் கதைக்கு வருவோம். நண்பர் சேதுபாலா அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகம் 96 என்கிற வெண்பா தொகுதி. 96 என்று ஒரு வெண்பா தொகுதியை வெளியிடுகிற எண்ணம் எப்படி வந்தது என்று அவரிடம் கேட்டபோது சொன்னார், எனக்கு சங்க இலக்கியங்களிலே ஆழ்ந்த பரிச்சயமும் ஈடுபாடும் இருக்கிறது. அந்த ஈடுபாட்டின் காரணத்தாலே நான் ஏதாவது சங்க இலக்கியத்திற்கு ஒப்ப செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்க்கிற போது எனக்கு 96 என்கிற திரைப்படம் வந்தது. அதிலே இருந்த காதல் காவியம் எனக்கு பிடித்திருந்தது. அந்த காதல் காவியத்தினுடைய காட்சிகளை நான் 96 வெண்பாக்களாக்கி அந்த 96 வெண்பாக்களையும் ஒரு நூலாக கோர்த்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதன் வழியாகத்தான் மிக அழகான அவருடைய புகைப்படமும் அவருடைய அட்டைப்படமும் மிக அழகாக வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அவர் தேர்ந்த படிப்பாளி என்பது அவரோடு இருப்பவர்களுக்கு தெரியும். சங்க இலக்கியத்திலே அவர் ஆழ்ந்த பற்றுக்கொண்டு தமிழ் சொற்கள் மீது ஆழ்ந்த காதல் உள்ளவர். அந்த காதலின் காரணமாக தமிழை கூர்ந்து உள்நுழைந்து வாசித்து பழகுகிற அன்பர். தன்னுடைய புலமையாலும் நலத்தாலும் ஒரு பெரிய ஆழ்ந்த புலமை இருந்தாலும் கூட வெளியே தெரியாமல் அடக்கமாக இருப்பவர். அவர் சொல்லுகிறார், நளவெண்பாவிலே புகழேந்தி எவ்வாறு சொல்லுவாரோ, கம்பன் எவ்வாறு தன்னுடைய கம்பராமாயணத்தை எழுதுகிற போது நக்கு புக்கென ஆசையால் அறையலுற்றேன் என்று சொல்லுவான். ஒரு பூனை பார்க்கடலை குடித்து முடித்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை எந்த காலத்தில் இருக்கிறதோ அதை போல அதே ஆசையோடு தான் நான் கம்பராமாயணத்தை எழுதினேன் என்று சொல்லுவான். அதே போலதான் நளவெண்பாவிலே ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார் நளனுடைய. அதே போல அவர் சொல்லுகிறார், சேதுபாலா பழைய செய்யுள்களை படிக்கவும் எளிய செய்யுள் எழுதவும் முயல்பவர் என்று அவரை பற்றி ஒருவர் சொல்லியிருக்கிறார். அப்படி அல்ல, அவர் கூர்த்த புலமையோடு பார்க்கிற மனிதராக இருக்கிறார் என்று எண்ணி பார்க்கிற போது ஒவ்வொரு வெண்பாவும் அந்த 96 திரைப்படத்தினுடைய 96 காட்சிகளை முன்வைத்து மிக அழகாக செதுக்கி உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிற போது மிக கண்டிப்பாக இதை படிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காட்சி வருகிறது. கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கிற காலத்திலே திரிஷா என்று சொல்லக்கூடிய அந்த கதாநாயகி அவனுடைய அந்த கடைசி நாளில் அவனுடைய சட்டையில் மைதளித்து போகிறாள். அந்த மைதளித்து போகிற
பின்னாலே என்ன கதை நடக்கிறது என்பதுதான் 96னுடைய நீங்கள் உங்களுக்கு தெரியும் கதை. மறவாதே என்று சொல்லி மைதழித்து சென்றாய், மறவாதே என்று சொல்லி மைதழித்து சென்றாய், மறவேனே என்று முனை மானே, அறியேன் முழுவாண்டு தேர்வு முடித்த பிரிவு, அறியேன் முழுவாண்டு தேர்வு முடிந்த பிறகு முழு ஆயுள் நீளும் என்று முன்பு, என் முழு ஆயுள் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுவதை மறவாதே என்று சொல்லி மைதழித்து சென்றாய் என்ற முதல் வரியை அவர் தருகிறார். இப்படி ஒவ்வொரு கவிதையும் என்றேனும் என் வீட்டில் ஏதேனும் சிக்கலெனில் என் முகம் கண்டு என்னடா என்பாளே. அவர் சொல்றா, திரிசா சொல்றா, அப்படி எண்ணி பாருங்க. என்றேனும் என் வீட்டில் ஏதேனும் சிக்கலெனில் என் முகம் கண்டு என்னடா என்பாளே, என் உடல் ஆயிரம் யானை வலி அந்த நொடி மில் பெருமே, தீயிட்டால் போல் துயரம் தீர்ந்து. அம்புடு துயரமோ அவள் என்னடா நடந்துச்சு உன் வீட்டில் அப்படின்னு கேட்ட மாத்திரத்திலேயே காணாமல் போய்விடும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதத்திலே சரியான விதத்திலே சொல்லியிருக்கிறார். எனக்கு இந்த காதல் பிரிவு துயர் காரணமாக எழுதப்பட்ட இந்த வெண்பாக்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு நளனுடைய நளவெண்பாதான் புகழேந்தி புலவர் எழுதிய வெண்பா நளவெண்பா என்பது. அந்த நளவெண்பாவிலே ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சி என்னவென்று சொன்னால், அன்னத்தை நளன் தமயந்தியை பார்க்க தூது அனுப்பியிருக்கிறான். அன்னம் விடு தூது என்று அதற்கு பெயர். அன்னத்தை விட்டிருக்கிறான், அன்னம் சென்றிருக்கிறது, நேரம் ஆகிவிட்டது. எப்போது அன்னம் வருமோ, எப்படி வருமோ, என்ன சொல்லிவிட்டு வருமோ என்று அவன் நினைக்கிறான். அதை நளவெண்பாவிலே மிக அழகாக புகழேந்தி புலவர் சொல்லுகிறார். இவ்வளவில் செல்லுங்கொல், இவ்வளவில் செல்லுங்கொல், இவ்வளவில் காணும்கொல், இவ்வளவில் காதல் இயம்புகொல், இவ்வளவில் காதல் இயம்புகொல், இவ்வளவில் மீளும்கொல் என்றுரையா விம்மினான் மும்மதனின் கொல்யானை அரசு என்று முடிக்கிறான். என்னவா, அன்னம் போயிடுச்சு. அன்னம் போன பின்னே அவன் மனம் துடித்து கொண்டே இருக்கிறது. தமயந்தியை அன்னம் போய் பார்த்ததா? இவ்வளவில் செல்லுங்கள், இப்போது சென்று பார்த்ததா? சென்று விட்டதா? இவ்வளவில் காணுங்கள், அவளை கண்டு விட்டதா? அவனே பார்க்குறான், தமயந்தியை தான் காணுவதாக எண்ணுகிறான். அன்னம் தூது போயிருக்கிறது. அன்னத்தை பற்றி அவன் நினைக்கிறான். இவ்வளவில் இப்போதே அவள் கண்டிருப்பானா? அன்னம் கண்டிருக்குமா? இவ்வளவில் காதல் இயம்புகள், என்னுடைய காதலை தமயந்தியிடம் அன்னம் உரைத்திருக்குமா? இவ்வளவில் காதல் இயம்புகள், இவ்வளவில் இவ்வளத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தமயந்தியிட காதலை சொல்லிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்குமா அன்னம்? இவ்வளவில் மேலும் கொல் என்றுரையா விம்மினான் என்று அவனால் பேச முடியாது, விம்மிக்கொண்டே இருக்கிறான் நளன் என்று வெண்பாவிலே மிக அழகாக சொல்லுவார். அதை மிக அழகாக அதே போல ஒரு காட்சி இதிலே வருகிறது. அந்த காட்சியை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். உன் கல்லூரிக்கு வந்து உன் பேரெழுதி தாள் உன்னை பார்க்க தந்தேன். உன் பேர் தாளில் எழுதி உன்னை பார்க்க தந்தேன். ஓர் நாள் நான் ஒன்றும் புரியவில்லை, அன்று வந்து போனது உனக்கு தெரியாதா சொல்வாய் திறந்து. நான் அன்னைக்கு பார்த்தேனே, உன்ட்ட ஒரு தாள் என்னோட கடிதத்தை, என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய காதலை, என்னை பற்றி சொல்லுவதை உனக்கு தாளில் எழுதி தந்தேனே, அது அன்றைக்கு நான் தந்ததை நீ எண்ணி பார்த்தாயா என்று அவன் பின்னாலே பார்க்கிற போது அந்த காட்சி விரிவதற்கு முன் காட்சியாக இந்த காட்சியை மிக அழகாக வெண்பாவிலே வடித்து தந்திருக்கிறார். இதே போலத்தான் நளவெண்பாவை, ஏன் நளவெண்பாவை பார்க்கிறோம் என்று சொன்னால், தமிழ் இலக்கியத்திலே 453 வெண்பாக்களை கொண்ட ஒரு காவியமாக நளவெண்பா திகழ்கிறது. 96 வெண்பாக்களை கொண்ட ஒரு காவியத்தை உருவாக்கி தந்திருக்கிறார் சேதுபாலா அவர்கள் 96 என்ற வடிவிலே. 96 என்று சொல்லுகிற ஒரு திரைப்படம்
ஒரு காதல் ஓவியமாக மலர்ந்திருந்தது. எதெல்லாம், எந்த எழுத்தெல்லாம் அல்லது எந்த படைப்பெல்லாம் வாழ்க்கையிலே மறக்க முடியாமல் நம் நெஞ்சத்திலே நிறைந்திருக்கிறதோ அப்படி எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் நாடகமாகி இருக்கிறது. அந்த நாடகம் திரைப்படமாகி இருக்கிறது. நீங்கள் உலகத்திலே இப்போது இருக்கிற மிகச்சிறந்த படங்கள் எல்லாம் நாவல்களிலிருந்து திரைப்படமானவைதான். ஆனால் இங்கே சேதுபாலா மட்டும் அவர் அப்படியே மாற்றி போட்டிருக்கிறார். நாடகத்திலே வரவில்லை, இது திரைப்படத்திலே நேரடியாக வந்த 96 திரைப்படத்தை மீண்டும் ஒரு பனுவலாக்கி நூலாக்கி 96 வெண்பாக்களிலே தந்திருக்கிறார் என்கிற போது ஒரு மிகச்சிறந்த இலக்கியமாக திகழக்கூடிய சினிமா கூட மிகச்சிறந்த ஒரு படைப்பிலக்கியமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இது கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. பராசக்தியே அவர் 27 வயதில் அவர் ஒரு 7 நாட்களில் காவேரி விடுதியிலே லாட்ஜிலே இருந்து எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டார். அவருக்கு வேண்டிய தொகையை வாங்கி கொண்டு அவர் போய்விட்டார். ஆனால் 70 வருடம் இன்றும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த நடிகன் ஒரு ஆடிஷன் என்று சொல்லி ஒரு டைரக்டரிட போய் நின்னாலும் சரிதான், முதலில் பேச சொல்லுகிற வசனம் பராசக்தியின் வசனமாக இருக்கும் அல்லது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வசனமாக இருக்கும். ஆக சினிமா என்பது இலக்கியமாக மாறுகிற போது அது நெஞ்சத்திலே நிறைவு பெற்ற படைப்பாக மாறிவிடுகிறது. அந்த மாறிவிடுகிற படைப்பை இவர் தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு கவிதையில் நளவெண்பாவில் புகழேந்தி புலவர் சொல்லுகிறார், புன்னை நருந்தாது கோதி பொறிவண்டு கன்னிப்பிடையுண்ண காத்திருக்கும் இன்னருள் கண் நெஞ்சினால் அவி அழிந்தான் அறவயிர்த்து நெஞ்சினால் எல்லாம் நினைந்து. புன்னை நருந்தாது கோதி பொறிவண்டு, புன்னை மரத்திலே பூக்கள் விளைவதை நீங்கள் பார்த்துருக்கலாம். கொத்து கொத்தாக இருக்கும். அப்படி கொத்து கொத்தாக மாறி இருக்கிற அந்த புன்னையை தான் புன்னை கொன்றை என்று முடிந்தால், தை இன் நை என்று முடிந்தால் அது கொத்து மலர்கள் கொன்றவை. அதாவது சரக்கொன்றை, மயில் கொன்றை, பொன் கொன்றை என்று சொல்லும்போது அதே போல புன்னை பூத்து அது தரையிலே பரவி கிடந்தால் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அரிசியை ஊற போட்டு அதை பரவி விட்டதை போல இருக்கும். அப்படி பூத்து மலர்ந்து செழித்து இருக்கிற அந்த புன்னை மரத்தின் நறுந்தாதை அருந்துவதற்காக வரிமிக்க பொன் வண்டு, புள்ளிகள் உள்ள பொன் வண்டு, கோதி பொறிவண்டு கன்னி படை உண்ண காத்திருக்கும். தன்னுடைய காதல் பெடை, அந்த காதல் வண்டு, பெண் வண்டு பெடை உண்ண காத்திருக்கும். அதில் உள்ள நறுந்தாதுவை தேனை அருந்த காத்திருக்கும் மான் வண்டு. அதுபோல இன்னருள் கண் நெஞ்சினால் அவியழிந்தான். அவன் காத்திருப்பதை போல காத்திருந்து 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 ஆவி அழிந்தான். உயிர்த்து அறம் இருந்த உயிரெல்லாம் காணாமல் போய் ஆவி அழிந்து போனான் என்று நெஞ்சினால் எல்லாம் நினைத்து, எப்போதும் அதையே நெஞ்சிலே தமேந்தியே நினைத்து 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 நெஞ்சம் உருகி ஆவி அழிந்து அறவழிந்து உயிரழிந்து போனான் என்று நளனை பற்றி வெண்பாவிலே நளவெண்பாவிலே சொல்லுவதைப் போல இவரும் ஒரு காட்சியை நமக்கு தந்திருக்கிறார். என்னால் இயலவில்லை, இவ்விடம் விட்டு அகலச் சென்று விட்டாய், வானில் சிறகடித்து தன்னந்தனியனாய் இங்கு தவிக்கின்றேன், வாழ்வில் உன்னை என்று காண்பேன். இனிமேல் உன்னை என்னைக்கு பார்க்க போகிறேன் உன்னை, எப்படி நான் உன்னை இழந்து விட்டேன், என்னால் இயலவில்லை, என்னால் பொறுக்க முடியவில்லை, இவ்விடம் இந்த இடத்தை விட்டு போவதற்கே என்னால் இயலவில்லை. சென்று விட்டாய் வானில் சிறகடித்து சிங்கப்பூர் பறந்து விட்டாய், சென்று விட்டாய் வானில் சிறகடித்து தன்னந்தனியனாய் நான் இங்கு தவிக்கின்றேன். உங்களுக்கு அப்படியே விளங்கும், நான் இங்கு தவிக்கின்றேன், வாழ்வில் உனை என்று காண்பேன் என்று சொல்லுகிறதை போல
இந்த 96 வெண்பாக்களையும் மிக அழகாக கோர்த்து சரம் போல ஒரு மாலையாக்கி அந்த திரைப்படத்தை நமக்கு காட்சியாக்கி தந்திருக்கிறார் சேதுபாலா அவர்கள். வெண்பாவின் வேந்தன் புகழேந்தி என்றால் வெண்பாவின் இளவரசனாக மாறியிருக்கிறார் சேதுபாலா. வாழ்க்கை முழுவதும் வளமான எண்ணங்களோடு சிறந்த படைப்புகளை நீங்கள் தாருங்கள், நீங்கள் தருவீர்கள் என்று பொன்வள்ளி நாயகம் சொன்னதைப் போல உங்களால் முடியும், உங்களது படிப்பும் படைப்பும் சிறந்து விளங்கும், சிறந்து விளங்கட்டும் என்று வாழ்த்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்புரையாக புத்தகத்தை பற்றி சொல்லிய ஐயா MM தீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தற்போது சேதுபாலா அவர்கள் வரவேற்புரை ஆற்றிய அண்ணன் காந்திமதி வேலன் அவர்களுக்கு புத்தக பரிசை வழங்குகிறார். காதலை சொல்லாத கவிஞர்கள் இல்லை, காதலை சொல்லாதவர்கள் கவிஞர்களே இல்லை என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப மிளிர் பதிப்பகத்தின் 96 வெண்பா நூலாசிரியர் சேதுபாலா அவர்கள் இப்போது ஏற்புரையாற்றுகிறார். என்னை ஆளாக்கி ஒருவாறு எழுத வைக்கும் அன்னை தமிழுக்கு தலைவணக்கம். தலைவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி எழுதி வைக்காமல் பேசணும் அப்படின்னு சின்ன பிள்ளையிலேருந்தே ஆசை தான். ஆனால் கூடியிருக்கிற கூட்டத்தையும் இருக்கும் மேடையையும் பார்த்து நான் குளறி விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால எழுதியே கொண்டு வந்துட்டேன். சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் என்னுடைய ஏற்புரையை. 3 கேள்விக்கு வினாவாக ஏன் மேடையில் இப்பெருமக்கள், ஏன் வெண்பா, ஏன் 96, இந்த 3 கேள்விக்கு விடை சொல்லி விடை பெற்றுக்கொள்கிறேன். ஏன் 96? வெண்பா பயின்று கொண்டிருந்த நேரம் இந்த படம் பார்க்க போனது என்னமோ லைஃப் ஆஃப் ராம் பாடலை பெரிய திரையில் பார்க்கணும், அந்த நாயகன் தனியாளாக சுற்றி திரிகிற அந்த காட்சிகளை பெரிய திரையில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் போனேன். ஆனால் படம் முழுக்க என்னைய உட்காந்து கவனித்து கூர்ந்து திரையில் ஆழ்ந்து பார்க்க வைத்த படம். அப்போது அதை எழுத தோணுவதும் தூண்டுவதும் இயல்பு இல்லையா? அப்படியா தான் வெண்பா 96க்கு எழுதணும் அப்படின்னு வந்துச்சு. ஏன் வெண்பா? மக்கள் இன்றைக்கி உரைநடை, அதுக்கு அடுத்தபடியாக கவிதை, புதுக்கவிதை அது மட்டும் படிக்கிறாங்க. உரைநடையில் கட்டுரை, புதினம், சிறுகதை தொகுப்பு படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்தால் புதுக்கவிதையோடு நின்றுடுறாங்க. செய்யுளுக்கு நிறைய பேர் வருவதில்லை அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம், கருத்து, மனக்குறை. அப்போது பாரதியார் பாடலும் பாரதிதாசன் பாடலும் ஏன் இன்றைக்கும் நினைவு வச்சு சொல்லப்படுது அப்படின்னா அதனுடைய எளிமை தான் காரணம். மக்களுக்கு பிடித்த வடிவில், எளிமையான வடிவில் செய்யுளை கொடுத்தால் அதுக்கும் அவங்க படிக்க தான் இருக்கிறாங்க, காத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவங்களுக்கு மிக பிடித்த 96 படத்தை நம்ம வெண்பாவாக ஆக்கி கொடுத்தோம்னா அவங்க படிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் செய்யுள் பக்கம் மக்களை இழுக்கும் ஒரு சிறு முயற்சியாக இந்த படத்துக்கு எழுதிய 96 வெண்பாவையும் புத்தகமாக்க முயற்சி செஞ்சேன். இன்றைக்கி அது புத்தகமாக வந்திருக்குது. ஏன் வெண்பா வடிவம்? செய்யுள் எத்தனையோ இருக்குது. ஏன் வெண்பா அப்படின்னா, லப்பர் பந்து படத்தில் காளி வெங்கட் கிட்ட கேட்பாங்க, உனக்கு ஏன் கிரிக்கெட் எவ்வளோ பிடிச்சிருக்கு, என்ன ரீசனுக்காக அப்படிம்பாங்க. பிடிச்சிருக்கு, அதான் ரீசன் அப்படின்னு வர. அதே மாதிரி தான் யாப்பிலக்கணம் படிக்க தொடங்கின காலத்தில் எதனாலேயோ எனக்கு வெண்பா பிடிச்சிருந்துச்சு, இல்லை வெண்பா என்னையே பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை ஐயனின் திருக்குறளை அவ்வப்போது எட்டி பார்த்து தொட்டு பார்த்த காரணத்தால் இருக்குமோ அப்படின்னு இந்த மேடையில் பேசுவது குறித்து எண்ணும்போது தோணுச்சு. இருக்கலாம், அதுவும் காரணமாக இருக்கலாம். இப்போது ஏன் இப்பெருமக்கள்? தாயிலிருந்து தொடங்கணும் இல்லையா? என் தாய் தந்தையின் இடத்தில் என்னுடைய சித்தப்பா இந்த மாவட்டத்தின் உணவு பாதுகாப்பு அலுவலராக இருந்து பணி நிறைவு பெற்ற திரு AR சங்கர்லிங்கம் அவர்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் தீன் சாருடைய சிறப்புரை அப்படின்னா, இது காதலை மையமாக வைத்து படைக்கப்பட்ட ஒரு படம், அதை வைத்து எழுதப்பட்ட நூல். அப்போது காதல் அசுரன் ராபர்ட் கிளைவ் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. காதல் அசுரனை எழுதினவர் தானே காதலை பற்றிய படத்தை வைத்து எழுதிய வெண்பாவுக்கு சிறப்புரை ஆற்றினா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தீன் சார். ஏன் ஓவியர் வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் இது எழுதி முடிச்சுட்டு புத்தகமாக்க முயற்சியில் இருங்கிறப்போ ஒரு 5 ஆண்டு ஆயிடுச்சு. புத்தகமாக்கணும்னு நினைக்கும் போது எழுதுனது 3 மாதம், அதுக்கப்புறம் அது புத்தகமாக வர்றதுக்கு 5 ஆண்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது வண்ணதாசன் ஐயா கிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருந்தேன். நம்மளுடைய இந்த சிறு பிள்ளையோட எழுத்த வண்ணதாசன் ஐயா படிக்கிறதே நமக்கு ஒரு பேருன்னு நினைக்கும் போது அவங்க படிச்சுட்டு சிறிது நாள் கழித்து முகநூலில் ஒரு செய்தி அனுப்பிச்சாங்க, தம்பி படிச்சுட்டேன், எனக்கு பிடித்த வரிகளை பென்சில்ட்டு அடிக்கோட்டுருக்கிறேன், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் படத்தை சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த குதூகலத்தோடு ஓடி போயிட்டு அதை வாங்கினேன். பார்க்கும்போது
எழுதுகிற எல்லா வரிகளுமே எழுதுபவனுக்கு பிடித்த வரிகள் தான். ஆனால் சில வரிகள், சில சொற்கள் ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரியான வரிகளை, அடிகளை ஐயாவும் அடிக்கோடிட்டு இருந்தாங்க. கேட்டேன் நான், இது எப்படின்னு. ஆமாம், எழுதுகிறவன் எதை ரொம்ப பிடிச்சி எழுதுறானோ அதை படிக்கிறவர்களும் கண்டுகொள்வார்கள், அப்படி தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அப்போது பேசிக்கிட்டு இருக்கும்போதே அணிந்துரை யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஐயா பரிந்துரைத்த பெயர் வந்து ஓவியர் பொன்வள்ளிநாயகம் ஐயா அவர்களுடைய பெயர். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவார். நிறைமொழி மாந்தர் ஐயா வண்ணதாசன் சொன்ன சொல். அன்னைக்கு வந்து எனக்கு ஐயா வள்ளிநாயகம் ஐயாவுடைய பழக்கம் இல்லை, அறிமுகம் இல்லை, அதனால் என்னால் அணிந்துரை கேட்க முடியலை. ஐயா அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வந்து வண்ணதாசன் ஐயா கையால் வெளியிடும் பொழுது ஓவியர் வள்ளிநாயகம் ஐயா வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சந்திரசேகர் அண்ணன் அவர்கள் வழியாக நடந்திருக்கிறது. அது எனக்கு கிடைத்த பெரிய நற்பேராக நினைக்கிறேன். வண்ணதாசன் ஐயா கூட இந்த புத்தகம் குறித்து நடந்த உரையாடல் இவ்வளவு சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் ஏன் வண்ணதாசன் ஐயா அப்படின்றதுக்கு இன்னும் தனியாக காரணம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். வேள்பாரி படித்து முடிச்சுட்டு நான் ஒரு பதிவு எழுதினேன். கல்கியோடைய பொன்னியின் செல்வன் படித்து முடிக்கும்போது நமக்கு என் வந்தியத்தேவன் என் அருள்மொழின்னு தோணும். ஆனால் வேள்பாரி படித்து முடித்த உடனே நம் பாரி அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் நம் வண்ணதாசன் ஐயா அவர்கள் வெளியிட அது வந்து எனக்கு கிடைத்த நற்பேறு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன் பழனி அண்ணன் நன்றியுரை அப்படின்னா, வஉசி உயில் அப்படின்ற ஒரு நூலை வந்து நான் தேடி தேடி அலைஞ்சிருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போது சே திவான் அவர்கள் அதை பதிப்பித்த சே திவான் அவர்களிடமிருந்தே அதோடைய பழைய பதிப்பு, முதல் பதிப்பையே எனக்கு வந்து வாங்கி கொடுத்தவங்க பழனி சுப்பிரமணிய அண்ணன் தான். அதனால் அதுக்கு ஒரு நன்றியாக இந்த மேடை. ஏன் வரவேற்புரை ஐயா காந்திமதி வீரன் அவர்கள், என் முன்னாள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாங்க, பிள்ளைங்க எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க, ஆசிரியர்கள் அங்கேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் தலைவர் பேசினது தான் குசேலனில். அதே மாதிரி அப்போது இது வந்து எனக்கு கிடைத்த ஒரு மேடை. அதில் என்னுடைய ஆசானை ஏற்றி வைத்து அழகு பார்க்க நான் நினைத்தேன். வண்ணதாசன் ஐயாவை வரவேற்கும் ஒரு வாய்ப்பு என்னுடைய ஆசானுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதும் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு எழுதினாலும் இன்னமும் பேசவும் எழுதவும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. எவ்வளவோ தொடர்ந்து எழுதவும் பேசவும் நந்தமிழ் அன்னை எனக்கு அருள்வாளாகுக. நன்றி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த படத்தை இயக்கிய, படத்தில் உழைத்த அத்தனை பெருமக்களுக்கும், இயக்குனர் பிரேம்குமார் அவர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், இதை அப்படியே வாழ்ந்து காட்டிய விஜய் சேதுபதி, த்ரிஷா, ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷன் அவங்க நால்வருக்கும், கார்த்திக் நேதா படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மிளிர் பதிப்பகம் இந்த புத்தகத்தை பதிப்பிக்க முன்வந்ததற்கு ஒரு நன்றி. அட்டைப்படம் வடிவமைத்த மதிராஜனன் அவர்களுக்கு நன்றி. இன்று வந்து விழாவை சிறப்பித்து கொடுத்த ஐயா ஒரு 2-3 நாள் முன்னாடி இங்கே பேசின மாதிரி தான் எனக்கும் இப்போ இது கனவு மாதிரி தான் இருக்குது. இது கனவு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கனவு இதோ நிறைவை நோக்கி வந்துவிட்டது. இனி அதான் எவ்வளவு பேசினாலும் எழுதினாலும் சொல்ல சொல்ல வந்து கொண்டே தான் இருக்கிறோம். அடுத்ததாக நன்றியுரை நம் பழனி சுப்பிரமணிய மன்னன் வழங்குவார். நற்றுணையாவது நம் தமிழ் அணங்கே. நன்றி. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் 8வது புத்தக திருவிழாவின் இன்று எங்களுடைய தோழர் சேதுபாலா எழுதி வெளியிட்ட 96 வெண்பா நூலை தலைமை வகித்து வெளியிட்ட ஐயா வண்ணதாசன் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்ட அண்ணன் பொன் வள்ளிநாயகம் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த சங்கரலிங்கம் சார் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய காந்திமதி வேலன் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றிய எழுத்தாளர் எம் தீன் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.